அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் அதற்கான தேதி விவரங்களை அறிவித்திருக்கிறார். 2 கட்டங்களாக பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. தேர்தல் அட்டவணை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதிகளை தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2 கட்டங்களாக நடைபெற உள்ள பீகார் சட்டமன்ற தேர்தல் வரும் நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் வாக்கு பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுமார் 7.4 கோடி வாக்காளர்கள் இந்த தேர்தலில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ளார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதல் கட்ட அந்த ஒரு தேர்தலை பொறுத்த அளவில் அதற்கான ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் என்பது அக்டோபர் 17ஆம் தேதி என நிர்ணயிக்கப்பட்டு அதன் பிறகு தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் எனவும், அது மட்டுமல்லாமல் 2வது கட்ட தேர்தலுடைய அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் என்பது அக்டோபர் 20ஆம் தேதியாக நிர்ணயிக்கப்பட்டு வாக்கு பதிவு என்பது 11ஆம் தேதி நடைபெற உள்ளது என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 2 கட்டங்களுக்கும் மொத்தமாக சேர்த்து 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர், ஒடிஷா, ஜார்க்கண்ட், மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்களில் காலியாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் இந்த பீகார் தேர்தலோடு நடைபெறும் எனும். பீகார் தேர்தலுடைய 2ஆம் கட்டமான 11ஆம் தேதி அதற்கான அந்த வாக்கு பதிவு என்பது நடைபெற்று 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்ற அறிவிப்பையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.